எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமானம் என்பதுதான் திராவிட மாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மிசோரம். இந்த மிசோரத்தை ஆட்சி பண்ணுறது யாருன்னா ஜோரம் பீப்புள் மூவ்மெண்ட் அப்படின்ற கட்சி தான் ஆட்சி பண்ணுறாங்க. இங்கே எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது நல்லா தெளிவாக புரியும். ஏன்னா இதில் உள்ளது நம்ம சர்வீஸ் ரூல்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரியா? சரி வாங்க டேரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ பாருங்கள் மிசோரத்தோட கெசட் ரூல். இது எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 2007. பாருங்கள் டைட்டில் என்னென்னு பாருங்கள், த ரூல்ஸ் மே பி கால்டு மிசோரன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ரூல்ஸ் 2007. பாருங்கள் டெஃபினிஷன் பாருங்கள், கமிஷன் அப்படின்னு இருந்தால் அதோட மீனிங் மிசோரம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரி, நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இங்கே எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். இங்கே போஸ்ட்டில் எப்படி கேட்டகரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஜூனியர் கிரேடு, சீனியர் கிரேடு. இந்த ஜூனியர் கிரேடு மட்டும்தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரமோஷன் போஸ்ட்டு. இந்த ஜூனியர் கிரேடு எப்படி நியமனம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் இது பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்றத பாருங்கள். த ஜூனியர் கிரேட் ஆஃப்டர் காமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ரூல்ஸ் ஷால் பி த ஃபாலோவிங் மெத்தட்ஸ். எப்படி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். 100% ஆஃப் வேகன்சிஸ் ஷால் பி ஃபில்டு அப் பை த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் be conducted the list prepared by the commission in the manner of the prescribed in this rules. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சு 100% நியமனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் 50% தான் எக்ஸாம் வைக்கணும்னு சொன்னால், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 100% எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாங்க, அப்படி என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? அந்த ஜூனியர் கிரேடில் இதில் கீழே வந்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ப்ரமோஷன் கேடர், இதெல்லாம் எக்ஸாம் கிடையாது. பாருங்கள் ஜூனியர் கிரேடில் என்ன இருக்குது பாருங்கள், இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸர். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி அதுக்கு ஈக்குவலான போஸ்ட்டு தான் இந்த போஸ்ட்டு. 2007 எத்தனை போஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னா 13 போஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் 2025 இந்த போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் மொத்தம் 13 போஸ்ட். இந்த 13 போஸ்ட்டுக்கு தான் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா? இதெல்லாம் டிகிரி குவாலிஃபிகேஷன் பாருங்கள். இதுதான் அதுக்கான சிலபஸ் பாருங்கள். சிலபஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த ஜூனியர் கிரேட் ஆஃப் மிசோரம் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். பாருங்கள் மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. இந்த 4 பேப்பர் கிளியர் பண்ணால் தான் ஜூனியர் கிரேட் பிஆர்ஓ ஆக முடியும். சரி, இது வந்து 2007 ரிலீஸ் ஆன ரூல்ஸு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதோ பாருங்கள், இது வந்து 2021 அதே ரூல்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரூல்ஸுக்கு தான் பாருங்கள். இதுலேயும் அதே தான் இருக்கும். கமிஷன்னா மிசோரம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டேரக்டாக நான் போஸ்ட்டை காட்டிடுறேன். பாருங்கள் என்னென்ன போஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீனியர் கிரேடு இது வந்து எக்ஸாம் கிடையாது. பாருங்கள் ஜூனியர் கிரேடு பாருங்கள், மொத்தம் 22 போஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த பிஆர்ஓ போஸ்ட்டு. சரியா? இதுக்கு தான் நம்ம எக்ஸாம் வைக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். பாருங்கள் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள். இது 100% ப்ரமோஷன், இதுவும் ப்ரமோஷன், இதுவும் ப்ரமோஷன். இது பாருங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. 100% வந்து எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. அதாவது 100% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க. சரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாருங்கள். டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து அந்த போஸ்டிங் எலிஜிபிள் தான். சரி, மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போமா? இதோ பாருங்கள், மிசோரம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுதான் என்ன பண்ணுவோம், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, ப்ரமோஷன், இதுக்கான எல்லா முடிவையும் எடுக்கிறது மிசோரம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, மிசோரத்தை ஆட்சி பண்ணுற ஜோரம் பீப்புள் மூவ்மெண்ட் ஆட்சியில் கூட பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மிசோரம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 79 வருஷம் வச்சு சுதந்திரம் வாங்கி இது வரைக்கும் ஒரு போஸ்ட்டு கூட எக்ஸாம் வைக்கல. இப்போவாது எக்ஸாம் வைங்க சிஎம் சார். பார்த்தீங்களா, ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் கூட எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டோட எவ்வளவோ சின்ன ஸ்டேட் தான் அது, அங்கே கூட எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு முறை எக்ஸாம் வச்சு வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்.